அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை முட்டு சோசியக்காரர் அந்த ஏடில் சொரு வாங்கல இப்படி அந்த மாதிரி நடுவில் ஒரு பக்கத்தை சொறி ஓப்பன் பண்ணி 43வது பகுதி வந்துச்சு. அண்ணே புத்தகத்தை படிக்கவா இல்லை ஃபங்க்ஷனுக்கு வரவா, ரெண்டும் ஒரே நேரத்தில் கண்டிப்பாக நடக்காது. ஐயோ இந்த வந்துட்டாரு புத்தகத்தை கொடுத்தமே படித்தானான்னு கேட்பான்னு சொல்லிட்டு இப்படி சுற்றி இப்படி போயிடுறது. ஆனால் அந்த டவுன் த ஒர்த் தேர் வே அந்த புக் படிச்சுன்னா எஸ்கேன்ட்டு கேட்பாப்புல, தம்பி ஐயோயோ என்னாம ஒரு புத்தகம் த கிரிங் அவன் தானே எழுதுனது அது. ஸோ அடுத்ததா மாற்றம் ஒன்று தான் மாறாதது அப்படின்றத நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், நம்மளும் சொல்லியிருப்போம். ஆனால் மாற்றமே பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு மாற்றம் அப்படின்னா அது இவருடையது தான். ஸோ அப்படியே தன்னை செதுக்கி மாற்றிருக்காருன்னா சொல்லணும், வேற யாரும் இல்லை, சூரிய அண்ணன் தான். ஸோ எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் அந்த மாற்றம் வெளிப்புறத்தில் மட்டும்தானே தவிர உள்ள மனசில் ஒன்றுமே அந்த மாற்றம் இல்லை. ஸோ அண்ணன்கள் எல்லாருக்கும் நல்ல தம்பியா, தம்பிங்க எல்லாருக்கும் நல்ல அண்ணனா இருக்கக்கூடிய அண்ணன் சூர்யா அவர்களை அன்புடன் பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். தமிழை நல்ல முறையில் வளர்த்து கொண்டிருக்கும் மேடையில் இருக்கிறவங்களும், சமூகத்தை நல்வழியில் எடுத்துக்கொண்டு இருக்கும் இங்கே இருக்கிற அத்தனை பேர்களுக்கும், இவங்க எல்லாரும் இருக்கிற இந்த அரங்கத்தில் எனக்கும் ஒரு மரியாதை கொடுத்து என்னையும் பேச அழைத்ததற்கு உங்கள் எல்லாருக்கும் நன்றி அண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. இந்த நீங்களும் அங்கே உட்காந்துருக்கேன்னு பேசுனா நியாயம் இருக்குது. எனக்கு இதில் என்ன நியாயம் இருக்குன்னு தெரியல. நேற்றுன்னு பதட்டத்தோட உச்சமாகவே இருக்கேன். அண்ணன் ஃபோன் பண்ண சரவண அண்ணே நூல் வெளியீட்டு விழா இருக்குங்கண்ணே, கண்டிப்பாக வரணும்ண்ணே, கண்டிப்பாக என்னைக்கு நீங்கள் சொல்லுங்கண்ணே, கண்டிப்பாக வருவோம்ண்ணே அப்படின்னு சொன்னேன். பொதுவாக என்ன சொல்லுவோம் தெளிவா, இந்த மாதிரி எங்கள் வீட்டில் கல்யாணம் வச்சுருக்கேன், என் பிள்ளைகளுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன், என் பையனுக்கு காது குத்து இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் வரணும், எந்த மாதம்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக வந்துடும் அப்படி தானே சொல்லுவோம் பொதுவாகவே. ஐயா என் பிள்ளைக்கு காது குத்து வச்சுருக்கு, எப்போ இந்த 10 மணிக்கு நீங்கள் வந்துடுங்க அந்த மாதிரி அண்ணன் சொன்னார். என்னைக்குன்னு கேட்டேன், நாளைக்குண்ணே அப்படின்றாரு. நாளைக்கு அண்ணே ஓகேண்ணே, அங்கே யார் அண்ணன் வரான்னு கேட்டேன். அத்தனை பேரும் சொன்னாங்க, அன்னைக்கு பேர் அக்கா பேர் எல்லா பேரும் சொன்னாங்க, மெயினாக விகடன் ஆசிரியர்கள் எல்லோரும் வரான்னு சொன்னாங்க. ஹலோன்றாரு. அண்ணே லைன்லானே இருக்கேன் அப்படின்னு. என்னென்ன சத்தத்தை காணாண்டாரு, சத்தத்தை பூரா ஆஃப் பண்ணிட்டேங்க, இவ்வளோ பேர் வராண்டு நூல் வெளியீட்டு விழாவுக்கு ஓகேன்னு என்ன எதுக்கு நீங்கள் கூப்பிட்றீங்கன்னு, நீங்கள் வந்தாருன்னு சிறப்பான மரியாதையாக இருக்கும் அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி புத்தகத்தை அனுப்பிச்சி விட்டு அண்ணே புத்தகம் அனுப்பியிருக்கேன், படிச்சுட்டு ஃபங்க்ஷனுக்கு வாங்கண்டாரு. அண்ணே புத்தகத்தை படிக்கவா இல்லை ஃபங்க்ஷனுக்கு வரவா, ரெண்டும் ஒரே நேரத்தில் கண்டிப்பாக நடக்காது. ஒன்றும் படிக்கிறேன், ஒரு 2 மாதம் கழிச்சு ஃபங்க்ஷன் நடத்துங்க, இல்லை ஃபங்க்ஷனுக்கு வரும் புத்தகம் சம்மந்தமாக எதுவும் என்கிட்ட பேசக்கூடாது, யார் பேசினாலும் எனக்கு எதுவுமே தெரியாது. அண்ணே நீங்கள் வந்தால் போதும்ண்ணே, தயவுசெய்து வாங்க அப்படின்றாரு. இருந்தாலும் என் வீட்டில் எல்லாம் போகிறீங்க, ஏதாவது 2 பக்கத்தை படிச்சுட்டு போங்க, என்னைத்தாவது கேட்டாண்ட என்ன பதில் சொல்லுவீங்க, அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை முட்டு சோசியக்காரர் அந்த ஏடில் சொரு வாங்கல இப்படி அந்த மாதிரி நடுவில் ஒரு பக்கத்தை சொறி ஓப்பன் பண்ணி 43வது பகுதி வந்துச்சு. அதில் அந்த மார்ட்டினோடும் காயத்ரி அவங்கள மட்டும் படிச்சுட்டு இருந்தேன். பக்கத்தில் என் பிள்ளைங்க சத்தம் போட்டு படிச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கத்தில் அவங்கள ஒரு ஓரமாக உட்காந்து, சோமு கையில் 10 மாம்பழம் இருக்கிறது. இந்த சோமு ரமேஷிடம் 5 மாம்பழத்தை கொடுத்து விட்டார். நான் இந்த பக்கம் மார்ட்டின் காயத்ரியை மார்ட்டின் சந்தித்த பொழுது, கொஞ்சம் அமைதியாதுங்களா என் வீட்டுக்காரம்மா, அவங்க சத்தமாக படிக்கிறாங்களே, நீங்கள் நல்ல மனசுக்கு சத்தமாக படிக்க வேண்டாம், அப்போ மனசில் தங்கும் அப்படின்னா. நான் பரீட்சைகளுக்கு போய்கிட்டு இருக்கேன், படிச்சுட்டு இருமா அவங்க ஒன்றும் அமைதியாக இருக்க, நீங்கள் எந்திரிச்சு அங்கிட்டு போய் படிங்க அப்படின்னா. சரி தள்ளி வந்து உட்காந்துட்டு இன்னைக்கு ஒரு 4 வார்த்தையை படிச்சு விட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு படித்தேன். அண்ணனை பற்றி எனக்கு தெரியும், அவருடைய எழுத்து நடை எப்படின்னு தெரியும். நானும் ஒரு 5, 6, 7 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட பேட்டியில் அண்ணன் எடுத்திருக்காரு. இந்த புத்தகத்தை சசின்னு சொல்லியிருப்பார். ஒவ்வொருடைய பேட்டியை ஒருத்தர் எழுதினாருந்தால் அதை படிக்கிறப்ப அவங்க உருவம் தெரியும். ஒரு சின்ன பிட்டு பேப்பர், விகடனில் வந்து பிட்டு பேப்பர் ஒன்று எடுத்து இப்படி பார்த்தோம்னா ஒரு சும்மா ஓரமையாக கிழிஞ்சிருக்கேன். அதில் வர பேட்டி ஒரு 4 வார்த்தையை படித்தோம்னா அது யாரோட பேட்டின்னு கண்டுபிடிச்சிப்படலாம். அதுதான் விகடன், அவ்வளோ தெளிவாக இருக்கும். அதே மாதிரி தான் சரவண அண்ணன் எந்த பேட்டி வச்சு படிக்குமோ அந்த உருவம் அப்படியே கண் முன்னாடி வந்துடும். அந்த காய்கறியும் அந்த மார்ட்டினுக்கு அந்த அந்த பகுதியை படித்தேன்.
அந்த அளவற்ற காதலை, கட்டுக்கடங்காத காதலை, அடாவடித்தனமான அந்த அன்புவை ஒளிஞ்சிருந்து ஜன்னலில் பார்த்த மாதிரி ஆயிடுச்சு. அப்படி ஒரு ஒரு லைவாக இருந்துச்சு. ஓப்பன் நம்மளுக்கு வேர்த்துருச்சு. அது உருவம் வந்துருச்சுங்க அங்கே. அதாங்க அவருடைய எழுத்து நடை. அவருடைய எழுத்து நடை இதாங்க. சார் கலைமணி சார் சொன்ன மாதிரி அதிகமாக பேசுகிறத விட அமைதியாருக்கு மிகப்பெரிய பவர்னு சொல்கிற மாதிரி, உண்மைக்கே எவ்வளோ பேசினாலும் புத்தக வழியாக வரைக்கும் மிகப்பெரிய பவர் இருக்குது. எப்போவுமே எழுத்து நிலையில் வரைக்கும் மிகப்பெரிய பவர் இருக்குது. ஆனால் அந்த 2 பக்கத்தில் படிச்சோன்னு போராடுன்னு ஏண்டா படிக்க வேண்டிய நேரத்தில் என்ன படிச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி இதை விட நல்லா இருந்திருக்கலாம், இன்னும் மேலே இருந்திருப்பேன். படிக்க வேண்டிய புத்தகத்தை படிக்காமல் விட்டுட்டோம். சரி இப்போவாது படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு பொதுவாகவே இந்த சினிமாவுக்காக தொழிலுக்காக படிக்கிற ஸ்கிரிப்டை படிச்சு விடுவேன் வெயிலேனே, அதை கொடுத்தா நான் படிச்சிருவேன். ஏண்டா தொழிலுக்காக படிக்கிறது. அது இல்லாமல் இந்த புத்தகம் படிக்கிற பழக்கம் நமக்கு இல்லவே இல்லை. கடன் கொடுத்தவங்க கூட எதிர்த்து வரப்போ தைரியமாக போயிடுவேன். கேட்டால் சொல்லிக்கிறலாம், அடுத்த வாரம் தரேன் அப்படின்னு. இந்த புத்தகத்தை கொடுத்துட்டு தலைவாக படிச்சுட்டு சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கு பெரிய பதட்டமாயிடும். பார்க்குற இடம்லாம் புத்தகத்தை கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு சூப்பர் இடம், நீங்கள் இதை படிங்கண்டுவாங்க. அப்படி தான் சமீபத்தில் சமுத்திரக்கண்ணி எனக்கு புத்தகத்தை கொடுத்தாரு அண்ணன். கொடுத்துட்டு தம்பி இது ஒன்று பண்ணுமுடா, இது ஒன்று செய்யுமுடா, அந்த புத்தகத்தை படுறா அப்படின்றாரு. அதுக்கப்புறம் இன்னொரு நான் பார்த்தாரு, டேய் இந்த புத்தகம் வேறு ஒன்று பண்ணுதுடா உள்ள, இந்த புத்தகத்தை படுறான்டார். 2 புத்தகத்தை வாங்கியாச்சு. இப்போ எங்கன்னா எனக்கு அவருக்கு பார்க்குற இடத்துலாம் பயம். ஐயோ இந்த வந்துட்டாரு, புத்தகத்தை கொடுத்தமே படித்தானான்னு கேட்பாரு சொல்லிட்டு இப்படி சுற்றி இப்படி போயிடுறது. ஏதாவது சந்திச்சா ஏன்டா படித்தேன் அண்ணன் படிச்சுனே, அண்ணன் ஏன் கேட்குறேன் என்ன தூங்க விடலைண்ணே. அதே அந்த 10th பேஜுக்கிட்டலாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சுண்ணே. 10th அதுக்கு மேலே ட்ராவல் பண்ண முடியலண்ணே. டே அது வேறு மாதிரி ஒன்று பண்ணுமுடா அப்படின்றது. அண்ணே கண்டிப்பாண்ணே விடவே மாட்டேனே. விடுறதா இல்லைண்ணே, படிக்கிறேண்ணே. ஐயோ கடவுளே சாமி என்னடா பண்ணுறது. இப்படி தான் நம்ம வீட்டு பிள்ளை ஷூட்டிங்கில் இருக்கப்போ டக்குன்னு வேலராமத்தி அண்ணன் வந்தார். ஆகா இவர் இப்போ நானும் எஸ்கே தம்பி எப்பவுமே ஏதாவது பேசிட்டே இருப்போம், சும்மா இருக்க மாட்டோம்னே. தம்பி அண்ணன் பயங்கரமான எழுத்தாளர் தெரியல, ஆமாம்மாண்டார். நம்ம ஏதாவது ஆரம்பிச்சு விடுவோம். அண்ணே அந்த டவுன் த ஒர்த் தேர் வே அந்த புக் படிச்சுன்னா எஸ்கே அண்ணன் கேட்பாப்புல. தம்பி ஐயோயோ என்னாம இருப்பது த கிரிங் அவன் தானே எழுதுனது அது. தம்பி சரியானது தம்பி. அப்போ இன்னொரு புக்கு யார் இந்த ஸ்டேட் த வே, அது நல்ல சீனுக்கண்ணு தேவர் தம்பி. அப்படியா என்ன தம்பி அது சரியான புக்குன்னு, அது நீங்கள் அந்த புக்கை படிச்சுக்கணும். இவர் பார்த்துக்கிட்டே இருப்பார், என்னடா ஸ்டேட் த வேன்றாங்க, டவுன் த வாட்டர்ன்றாங்க, இது என்ன புத்தகமாக இருக்கும் அப்படி. நாங்கள் ஒரு புத்தகமும் தம்பி அந்த வாடிப்பட்டி வரராஜ பெருமாள் ஒன்று பண்ணாமல் ஒரு புத்தகம் சின்ன புத்தகம் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்ன தம்பி அது 6வது, அது நீங்கள் எந்த புக்கு படித்தீங்க? இந்த 6வது பாகம் தம்பி. அண்ணன் அதில் 3வது பாகம் படிங்க, மிரட்டி இருப்பாப்பண்ணே. இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தார். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அப்படியே வந்தது, அண்ணன் அவர் எது கண்டுபிடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேனே, உங்களுக்கு தானே வரும், உங்களை கூப்பிட்டு வரணும். ஏன் தம்பின்னு. இல்லை அவர் என்கிட்ட கேட்டார், சூரிய தம்பி புத்தகம் படிக்கிற பழக்கம் உண்டா அப்படின்னு கேட்டார். ஏதோ பேர் சொல்கிறாப்புல, க்ரைங் அப்படின்றாப்புல, டவுன் த வாட்டர்ன்றாப்புல, ஸ்டேட் த வேன்றாரு. என்ன புத்தகம் இதெல்லாம்? அண்ணன் புத்தகம்லாம் இருக்க மாட்டாருன்னே, ரொம்ப புத்தக பிரியர். அப்படியான்னு சொல்லிட்டு மறுநாள் என்னை கூப்பிட்டு விட்டுங்க கேரவனுக்கு. தம்பி போங்க கூப்பிட்றாண்டு. மேலே போனேன். குற்றப்பரம்பரை ஒரு புத்தகத்தை கொடுத்தாரு. இன்னும் 2 புத்தகத்தை கொடுத்தாரு. தம்பி நம்ம புத்தகத்தை படிச்சிங்களா இல்லையா? அண்ணன் குற்றப்பரம்பரை படிச்சிருக்கேனே. நான் படிச்சிருக்கேன். நீங்கள் படிங்க, நீங்கள் படிச்சுட்டு சொல்லுங்கள். சரிங்க கண்டிப்பாக வாங்கிட்டு வந்துட்டு அந்த 2வது பேட்ச் அந்த கயிறு இல்லை சிவப்பு கவுரு, அந்த 2வது பேட்சை தாண்டலை. 1 மாதமா வீட்டில் வரையே அந்த கயிறை ஏமா எடுத்தேன். என்ன எடுத்தீங்க? ஏன் எடுத்தேன்டா? அந்த கயிறு முதல் பக்கத்துலேயே அப்படியே கிடக்குது, இதில் ஏன் எடுத்தீங்க வரையா? கயிறு 10 பக்கம் நகலணுமுங்க. இதுதான் நம்ம ட்ராவல், புத்தக ட்ராவல். என்னன்னா அது புத்தகம் அது ஒரு பொழுதுபோக்கு மாதிரி நினச்சிட்டேன். புத்தகம் அது நம்ம உட்காந்து பொறுமையாக படிக்கணும் இல்லைன்ட்டு. அதனால இப்போ இங்கே உட்காந்துருக்கப்ப பார்ட்டி வந்து உட்காந்தோன்னு எல்லாரும் பரிட்சைக்கு எடுக்கிற மாதிரி எல்லாரும் 2 பக்கத்தை பிரித்து பார்த்தாங்க. ஆகா இவங்கெல்லாம் பார்த்தா பேசிடுவாங்க என்ன பண்ணுது. எங்கள் அக்கா வேறு பக்கத்தில் ஒரு புக்கில் ஒரு பேச்சா ஒட்டி வச்சுருக்காங்க, ஒரு 20 பேச்சுக்கு. அப்போ என்ன சொன்னாங்க, ஈஸியாலேருந்து வராங்கன்ட்டு. கண்டிப்பாக இவங்க எல்லா பக்கத்தையும் ஒட்டியிருப்பாங்க, ஏன்னா அவங்க டைம் இருக்குது அவங்களுக்கு. அதனால எப்போ ஆனானப்பட்ட அக்காவே வந்து இத்தனை புக்கு மறந்துடாமல் வச்சுருக்காங்கன்னா நம்ம எனக்கு என்ன இப்போ அடிக்கடி நான் புத்தகத்தை பார்த்தீங்கன்னா எனக்கு டைட்டில் மறந்துடக்கூடாது. நான் பார்த்துக்க சங்காரத்துக்கு சிங்காரம்னு சொல்லிட்டு வைங்களேன், எனக்கு கவலை போல இந்த அட்டை பக்கத்தை பார்த்துக்கிட்டே இருக்கு தலைவா, இந்த டைட்டில் மட்டும் மறந்துடக்கூடாது, அப்படியே போய் ஒப்பிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு. அதனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளே பேசிட்டு. ஆனால் இருந்தாலும் சமீபத்தில் தான் இந்த புத்தகம் படிச்சுக்கிட்டு இருக்கணும். புத்தகங்கிறது சாதாரண விஷயம் இல்லை.
பல நாட்டில் பல வரலாறுகளை உருவாக்கியிருக்கு புத்தகம் தான். எழுத்து மூலியமாக தான் சமூக சீர்திருத்தங்களை உருவாக்கி இருக்குது. எவ்வளவோ நல்ல விஷயங்களை இந்த புத்தகம் தான் எனக்கு உருவாக்கி இருக்கு. சட்ட திட்டங்கள் அத்தனையுமே எனக்கு எப்பேற்பட்ட புத்தகத்தை எழுதுனவங்களும் இன்னைக்கு இருந்தாலும் கண்டிப்பாக ஒட்டுமொத்த பேரும் போய் சாமியை விட அவங்கள போய் நம்ம கும்பிட்டுருவோம். அத்தனை பேர் அப்படிப்பட்ட ஒரு புத்தகத்தை, அப்படி அறிவை, அப்படி ஒரு சொத்தை நம்ம கொடுத்துட்டு போயிருக்காங்க. காலங்காலமாக எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் எதை மறந்தாலும் புத்தகங்களை கண்டிப்பாக அழிவது இல்லவே இல்லை. அதனால் இந்த புத்தகத்தை முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்ல வரல, எந்த நீங்கள் புத்தகம் படிக்காத தான் இருப்பீங்க. இருந்தாலும் சொல்லி புத்தகத்தை படிக்காமல் இருந்தாலும் நான் இப்போ படிக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கேன். நானும் கொஞ்சம் கதைகள் எழுதிக்கிட்டு இருக்கிறேன். அடுத்து எங்கள் அப்பாவோட ஒரு பயோகிராஃபி எழுதிக்கிட்டு இருக்கிறேன். ஆல்ரெடி மாமன் கதையை நான் எழுதியிருந்தேன். இப்போ தான் அந்த புத்தகத்தோட அருமை எனக்கு தெரியுது, அது சாதாரண விஷயம் இல்லைன்னு. இப்படி ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்த எங்கள் அண்ணனுக்கு நன்றி. ஈரா சரவணனே, சாரி எல்லாம் பெரியவங்க இருக்காங்க. ஈரா சரவணனை வந்து நியாயமாக பார்த்தா நான் வெளியில் நின்று என் அன்பு தங்கச்சி கலாவுடையும் என் அண்ணன் பக்கத்தில் நின்று எல்லாத்தையும் நான் வரவேற்றிருக்கணும். எங்களுக்குள்ளே அப்படி ஒரு நட்பு இருக்குது. அப்படி ஒரு அண்ணன், அவருடைய எழுத்து அவ்வளோ பவர்ஃபுல்லான எழுத்து. வெயிலண்ணே சொன்ன மாதிரி அவர் கொஞ்சம் கமர்ஷியலாக படம் எடுக்கணும்னு நினச்சிருந்தாருந்தா கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு 15 கோடி சம்பளம் வாங்குற அளவுக்கு ஒரு இயக்குனர் அவர் இருந்திருப்பார். ஆனால் ஒரு நாளும் அந்த இதுக்குள்ள அவர் போக மாட்டேங்கிறார். எனக்கு சமூகத்தில் என் படம் என்ன பண்ணி என் படம் இந்த சமூகத்துக்கு என்ன தேவைப்பட்டுச்சு, என் படம் யாராவது மாற்றிருக்கா அப்படின்ட்டு அவர் சொல்லுவார். எப்போவுமே இல்லைண்ணே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அப்படி பெருசாக போனேன் ஸ்கேல். அப்போ தான் அண்ணே இல்லைண்ணே, ஹோட்டலில் வந்து ஆர்டர் கொடுத்து சாப்பிட்றது வேறண்ணே, இதெல்லாம் சொல்லி டெஸ்ட் கொடுத்து அதை வாங்கி ஆர்டர் கொடுத்து அவங்க சமைச்சு கொடுக்குறது வேறண்ணே. ஆனால் அவங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கணும்னு எனக்கு தெரிஞ்சதை நான் சமைச்சு இருந்தாங்க சாப்பிடுன்னு கொடுக்குறது அது என்னோட இதுன்னு. அப்போ அவங்களுக்கு பிடிச்சது நான் எதுக்கு நான் திருப்பி எடுத்து நான் அப்படியே சமைச்சு கொடுக்க, அது யூஸ்வல் தானே. எனக்கு பிடிச்ச நான் சமைச்சு கொடுக்குறேன், கண்டிப்பாக அவங்க பிடிக்கும்னே, என்னோட இது அதுதானே அப்படின்ட்டுவார். அண்ணே தொடர்ந்து இந்த சமூகத்துக்கு நீங்கள் எப்பயும் உங்கள் பங்களிப்பு இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் வெறும் ஒரு இயக்குனராக மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு சமூக பொறுப்புள்ள வேண்டும் எனக்கு நல்லா தெரியும். அதையும் தாண்டி எங்கள் அண்ணன் எனக்கு வாழ்க்கைக்கு நிறைய நேரங்களில் என்னை வழிநடத்த போகிறதும் நிறைய விஷயங்கள் நான் உங்கள் மூலமாக அதை நான் பார்த்துட்டு இருக்கேன். என்னை வழிநடத்திட்டு இருக்கீங்க. ரொம்ப நன்றினே. இந்த புத்தகம் இன்னும் இது மிகப்பெரிய ஒரு படமாக மாறும் அப்படின்னு நான் நம்புகிறேனே, வரணும்னு நம்புகிறேனே. இவ்வளோ பேர் இருக்காங்கண்ணே, இவ்வளோ பெரியவங்க இருக்காங்கண்ணே, இந்த புத்தகத்துக்குள்ளே அத்தனை சப்போர்ட் இருக்குண்ணே. கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தூணாக இருப்பாங்கண்ணே. இந்த சொசைட்டியில் உங்கள் விருப்பம் போல் இன்னும் கொஞ்சம் கமர்ஷியலில் பெரிய படமாகவும் உங்கள் எண்ணங்கள் மாறாமல் கண்டிப்பாக அடுத்தடுத்த சினிமாவில் ஒரு பெரிய இயக்குனராகவும் சமூகத்துக்கு நல்ல ஒரு பொறுப்புலாம் நீங்கள் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேனே. நன்றிங்கண்ணே. அது அன்பு தங்கச்சிக்காக தங்கச்சி, நன்றிப்பா தங்கச்சி, நீங்கள் எப்பயுமே நல்லா இருக்குன்ற தங்கச்சி, நன்றி. ஆனால் அப்படியே ஒரு படம் பார்த்த மாதிரி இருந்தது. பயங்கரமான ஒரு என்டர்டெய்னிங் ஸ்பீச்னே. நீங்கள் ஏன்னா படிக்கலன்னு சொல்கிறவங்க தான் வந்து பயங்கரமாக என்டர்டெயின் பண்ணுறாங்க எல்லாரையும். ஸோ நன்றிண்ணே.